கோர்ட்டுக்கு இழுப்பேன். என்னன்னு அதை நான் செய்யும் போது பாத்துக்கங்க. ஏன் சார் இப்படி இருக்கீங்க? போட்டோல இருக்கிற முகம் தெரியாத பொண்ணுங்களுக்கெல்லாம் லட்சக்கணக்கில் அள்ளி கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கீங்க. அதை கொண்டு வர புரோக்கருங்களுக்கெல்லாம் ஆயிரக்கணக்கில் அள்ளி கொடுக்குறீங்க. ஆனா எங்களை மாதிரி அப்பாவி பட்டதாரிகளுக்கு ஏன் சார் இப்படி அநியாயம் பண்றீங்க? யாரியா நீ? என் பேரு கார்த்திக். கார்த்திக், நீ சொல்ற அமௌண்ட் எல்லாம் எனக்கு ஒரு விஷயமே கிடையாது. அப்ப கொடுங்க சார். அது எப்படி தர முடியும்? என்னை உட்கார வச்சு அவமானப்படுத்தி என் ரகசியத்தை தெரிஞ்சுக்கிற மாதிரி என்னை மிரட்டி பணி வைக்க ட்ரை பண்ற உன் புத்திய என்னால மன்னிக்கவே முடியாது. அப்ப என்ன பண்ணலான்றீங்க? 10 லட்சம் ரூபாய் செலவானாலும் பரவாயில்ல, உன்னை கொன்னுட்டா என்னன்னு யோசிக்கிறேன். அப்போ நான் ரெக்கார்ட் பண்ணதையெல்லாம் கமிஷனர் ஆபீஸ்க்கு கொடுத்துறவா? இதுக்கு முன்னாடி பேசின எதையும் நான் ரெக்கார்ட் பண்ணல. நீங்க ஆஃப் பண்ண சொன்னதுக்கு அப்புறம் தான் பேசினது மட்டும்தான் நான் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். அதை நான் கமிஷனர் ஆபீஸ்க்கு உங்களுக்கே தெரியாம நான் ஃபார்வர்ட் பண்ணிருக்கேன். அவங்க உங்க மேல ஆக்ஷன் எடுக்கலன்னா நான் வேற மாதிரி விஷயத்தோட கமிஷனர் மேலே ஆக்ஷன் எடுக்க வைப்பேன். என் காசு 1007 ரூபாய் 40 பைசா. என் அட்ரஸ்க்கு மணி ஆர்டர் வரணும். அத வரைக்கும் நான் விடவே மாட்டேன். பொண்ணுங்கெல்லாம் உனக்கு பீஸா? மரியா, கார்த்திக்னு ஒரு கேண்டிடேட்டு, அவன் நம்ம கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு அந்த வழியில 1007 ரூபாய் 40 பைசா உடனே மணியார் பண்ணிருங்க. அதே மாதிரி இன்டர்வியூக்கு வந்த எல்லா கேண்டிடேட்ஸுக்கும் அவங்க இன்டர்வியூக்கு வந்துட்டு போன செலவை செட்டில் பண்ணுங்க. சார் 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 யார் சார் நீங்க? யோ, என் ஆபீஸ்க்கு வந்துட்டு என்ன ஆயிரம் கேக்குறிய? நீ யாரியா? சார் சீனிவாசன் போட்டோ. சார் என்ன ஒருத்தன் அடிச்சிட்டான் சார். இல்ல சரி, போய போய போய. என்னமா டென்ஷன் பண்ணிட்டு போறா? அடி பாவி, நல்லா இருப்பியா? நாசமா தாண்டி போவ. இவ்வளவு பெரிய பழிய என் புருஷன் மேல போட்டுக்கிறியே, நீ நல்லாவே இருக்க மாட்டேடி. நீ நாசமா போயிருவடி. இங்க பாரு, நீ நடுரோட்ல நாய் மாதிரி அடி செத்து கிடப்ப. நீ நல்லாவே இருக்க மாட்டேடி. நீ நாசமா போயிடுவ. எங்க வயித்துல சில பண்ணிக்கிட்டு நீ நல்லாவே இருக்க மாட்டேடி. நீ நாசமா போயிடுவ. நல்லாவே இருக்க மாட்டேடி. நீ நாசமா தாண்டி போயிடுவ. உன்னை கும்பல் லாரி தாண்டி வந்து அள்ளிட்டு போக போகுது. உன்னை அந்த கடவுள் சும்மாவே விட மாட்டாருடி. நாசமா போயிருவடி. நாசமா போயிருவ. அந்த கடவுள் உன்னை சும்மாவே விட மாட்டாருடி. ஓடி வெளியில. எவ்வளவு தைரியம் டி உனக்கு? என்னையே சாகுது பேசுறியா? உன்னெல்லாம் பேசுற. இதை கேட்க உன்னை உள்ள தள்ளு. ஓடி. எவ்வளவு தைரியம் உனக்கு? ஓடி. இங்க பார், மரியாதையா போயிடு. இல்ல உன் உடம்புல உயிர் தங்காது. பரவாயில்லம்மா, பரவாயில்ல. இத்தனை வருஷம் கழிச்சாவது உன் சுயரூபம் தெரிஞ்சது. நான் செத்தாலும் சரி, உங்களை சும்மா விட மாட்டேன். உங்க குடும்பத்தையும் சாவடிச்சு கொண்டு போட்டுருவேன். உன்னை காலாவதி கொண்டு போவ. நாசமா போயிருவடி நீ. ஏய், இங்க பார், காலங்காத்தால இங்க வந்து நின்னுக்கிட்டு இந்த மாதிரி சத்தம் போட்டுட்டு இருந்த எனக்கு கெட்ட கோவம் வந்துரும். மரியாதையா வெளியில போயிட்டே. நான் போக மாட்டேன். என் புருஷன் 10 வருஷம் உங்க வீட்டுல நாய் மாதிரி வாழ்ச்சிருக்காரு. அவருக்கு திருட்டு பட்டத்தை கட்டிட்டு போலீஸ்ல புடிச்சு கொடுத்திருக்கீங்க. நீங்க எல்லாம் நாசமா போயிருவீங்க. நல்லாவே இருக்க மாட்டீங்க. ஒரு திருடனை வேற என்ன பண்ணுவாங்க? உன் புருஷன் வேலை செஞ்ச வீட்லயே திருடி இருக்கா. அவனை போலீஸ்ல புடிச்சு கொடுக்காம கூட்டு வச்சு கொஞ்சுவாங்களா? போடி வெளியில. விட மாட்டேன். நீ போய் புருஷனை யார் வெளியிட்டு வருது? சும்மா விட மாட்டேன். புருஷன் எனக்கு மாறியே கிடைச்சிட்டு ஜெயில இருக்கு.
சொல்றேன் இல்ல. விடாத நீ. ஹலோ சார், என்ன நடக்குதுங்க? நாம என்ன தமிழ்நாட்டுல தான் இருக்கோமா இல்ல வேற ஏதாவது ஃபாரின் கண்ட்ரில இருக்கோமா? ஏமா நீ ஒரு பொண்ணு தானே? இப்படி கர்ப்பிணின்னு ஒரு பொண்ணு பார்க்காம இவ்வளவு கொடுமைப்படுத்திட்டு இருக்க? உனக்கெல்லாம் மனசாட்சின்னு ஏதாவது ஒண்ணு இருக்கா? எதுவுமே இல்லையா? ஏ ராஜன், ஐயா, யார் அந்த பொண்ணு? டியூஷன் சொல்லி கொடுக்க வர டீச்சர் சார். பேரு ஜான்சி. ஓ, டீச்சரா? என்னம்மா டீச்சர் வந்தம்மா பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்தம்மான்னு இல்லாம எழுத்து வீட்டு என்ன நடக்குதுன்னு பார்த்து கிளியர் பண்ணிட்டு போலாம்னு வந்திருக்கியா? அப்பா, இவகிட்ட போய் என்ன எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் கொடுத்துக்கிட்டு? ஹலோ, மரியாதை வார்த்தை மரியாதையா வரட்டும். மரியாதைய பத்தி நீ பேசுறியா? உனக்கு இது சம்மந்தம் இல்லாத விஷயம். இவளோட புருஷன் எங்க வீட்ல பணத்தை திருடிட்டான். நீ அவங்க திருடினத பாத்தியா? பாக்கல, ஆனா அவன் தான் திருடி இருப்பான். அதை எப்படி பார்க்காம இவ்வளவு அபாண்டமா போய் சொல்றீங்க? என் புருஷனை போலீஸ் ஸ்டேஷன்ல புடிச்சு கொடுத்துருக்காங்க மேடம். வீட்ல உன் புருஷன் மட்டும் தான் இருந்தா அப்படின்னு அவன் தானே திருடி இருக்கணும். ஏ ராஜன் சார், கண்ட முன்னா நம்ம காம்பவுண்டர் வந்து நியாயம் கேட்க வந்துட்டாங்க. டாமி அவுத்து விட்டு. சரிங்க சார்.
you enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.